ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 27ஆம் தேதி கந்தசஷ்டி விரதத்தோட கடைசி நாள், அதாவது சூரசம்ஹார தினம். அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய சுக்கு மிளகு வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம் உங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றப் போகுது. அது என்ன பரிகாரம், அது எப்ப பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கந்தசஷ்டி விரதத்தப்ப என்ன மாதிரி பரிகாரங்கள் பின்பற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானோட விரதங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விரதமா இருக்கக்கூடியது கந்தசஷ்டி விரதம். இது தொடர்ச்சியா 6 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். இதற்குரிய விரத முறைய பல விதங்கள்ல பல முறை பின்பற்றுவாங்க. அப்படி பின்பற்றுவது மூலயமா முருகப்பெருமானோட அருளை பெறுவது மட்டும் இல்லாம வேண்டிய வரத்தையும் பெற முடியுமா. தங்களால விரதம் இருக்க முடியாதவங்க கந்தசஷ்டியோட 6 நாட்கள்ல 6வது நாள் மட்டும், அதாவது சூரசம்ஹாரம் தினம் அன்னைக்கு மட்டும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து அவங்க வழிபாடை பூர்த்தி பண்ணுவாங்க. இந்த வருஷம் அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய கந்தசஷ்டி விரதத்தோட முதல் நாள் அக்டோபர் 27ஆம் தேதியோட நிறைவு பெற்று அன்றைய தினம் சூரசம்ஹாரம் நடக்க போகுது. திருச்செந்தூர் மாதிரியான முருகனோட அறுபடை வீடுகள்ல இன்னைக்கு கோலாகலமா கொடியேற்றத்தோட இந்த கந்தசஷ்டி விழா ஆரம்பிச்சிருக்குது. கந்தசஷ்டி விரதத்தோட கடைசி நாள் முடிந்து மறுநாள் முருகனோட திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அதோட முருக பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலையும் விரதத்தையும் முடிவு செஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விரதம் தான் இந்த ஒரு கந்தசஷ்டி விரதம். இது வரைக்கும் வாழ்க்கையில பெருசா முருகன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. மாதம் மாதம் வரக்கூடிய வளபிரை சஷ்டிய பெருசா வணங்கினது கிடையாது. அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த ஒரு கந்தசஷ்டி விரதம். பொதுவா இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க பல்வேறு காரணங்களுக்காக கடைபிடிப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு முக்கியமான விரதம் இந்த ஒரு கந்தசஷ்டி விரதம். திருமண வரன் கைகூடி வராதவங்களும் சரியான வேலை அமையாதவங்களும் கூட தாராளமா கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். நிறைய முருக பக்தர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதியே இந்த கந்தசஷ்டி விரதத்துக்கான அவங்களோட விரதத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 48 நாட்கள் வரைக்கும் விரதம் இருந்து அக்டோபர் 27ஆம் தேதி அவங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. 48 நாட்கள் இருக்க முடியாதவங்களுக்கு இந்த 6 நாட்கள் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கந்தசஷ்டி விரதத்தை ஒருத்தவங்க ஒரு முறையில கடைபிடிக்கிறது வழக்கம். உதாரணத்துக்கு நிறைய பேரு இந்த 6 நாட்களும் பகல் முழுக்க மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க விரதத்தை எடுப்பாங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உணவு எடுத்துப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் பகல் முழுக்க உணவு எடுத்துக்காம உபவாசம் இருந்து விரதம் எடுக்கிறது அப்படிங்கிறது இயலாத காரியமா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானை வணங்கலாம். நம்மோட தனித்தனி கஷ்டங்கள் விலகிறதுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கணும்னா நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே நேரத்துல சரியாகுமா. அதுதான் முருகப்பெருமானை கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு வணங்குறதுக்கான முக்கியமான நோக்கம். 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க அக்டோபர் 22ஆம் தேதியே அவங்களோட கந்தசஷ்டி விரதத்துக்கான முதல் விரதத்தை ஆரம்பிச்சு அக்டோபர் 27ஆம் தேதியோட சூரசம்ஹாரம் அன்னைக்கு உங்க விரதத்தை பூர்த்தி பண்ணிக்க முடியும். நீங்க எந்த ரூபத்துல எப்படி முருகனை வணங்கினாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய வரத்தை தானாவே வாரி வழங்கிடுவார் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு சுக்கு மிளகு வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. சுக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு முருகன் வழிபாட்டுல சுக்குக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பேற்பட்ட சுக்கு பயன்படுத்தி இங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பலவிதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். மிளகு அப்படிங்கிறது கந்தசஷ்டி விரதத்துல இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். இந்த 2 பொருளையும் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க கந்தசஷ்டியோட 6 நாட்களும் பண்ணலாம். இல்ல கடைசி நாள் கந்தசஷ்டி விரதத்தோட கடைசி நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கும் பண்ணலாம். அது உங்க விருப்பம் தான். என்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு சுக்கு. இந்த சுக்கு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். விலையும் ரொம்ப கம்மி. அடுத்ததா மிளகு அப்படிங்கிறது நாம தினமும் சமையலுக்கு வீட்டுல வைத்திருக்கக்கூடிய மிளகையை பயன்படுத்திக்கலாம். அது கூட ஒரு சில்லறை நாணயம். என்றைய தினம் இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்களோ அன்றைய தினம் முருகப்பெருமானோட போட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் போட்டு வைத்து சின்னதா ஒரு கிண்ணத்திலேயோ ஒரு அகல் விளக்குலையோ முதல்ல ஒரு துண்டு சுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை அந்த சுக்கு மேல வச்சுட்டு 6 எண்ணிக்கையில மிளகு எடுத்திருக்கீங்களே, இந்த இடத்துல நாம ஏன் 6 எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். 6 அப்படிங்கிறது முருகப்பெருமான் விரதத்துல முக்கியமான ஒரு எண். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, முருகனோட அறுபடை எண்கள் 6, சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய
முருகனை பற்றி உச்சரிக்கக்கூடிய மந்திரத்தோட எழுத்துக்களும் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு. சின்னதா ஒரு துண்டு சுக்கு மேல சிலை நாணயத்தை வச்சுட்டு கையில 6 மிளகு வச்சிருக்கீங்களே, அந்த ஒரு மிளகையும் அந்த நாணயத்து மேல வைக்கும்போது ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டு ஒரு மிளகா வைக்கணும். இது மாதிரி நீங்க 6 முறை பண்ணணும். ஒரு முறையும் அந்த மிளகு அது மேல வைக்கும்போது ஒரு விதமான கோரிக்கைய நீங்க முருகப்பெருமான் கிட்ட முன்வைக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை கந்த சஷ்டியோட 6 நாளும் என்றைக்காவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து பண்ணாலும் சரி, இல்ல கடைசி நாள் சூரசம்ஹாரத்து அன்னைக்கு பண்ணாலும் சரி, பண்ணக்கூடிய அந்த நேரத்துல முழு பக்தியோட நம்பிக்கையோட பண்ணும்போது நிச்சயம் பலன் கிடைக்கும். ஓம் சரவண பவன் சொல்லி ஒரு மிளகையும் அந்த நாணயத்து மேல வைக்கும்போது ஒரு கோரிக்கை சொல்றீங்கல்ல, அப்ப முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்த மிளகையும் அது மேல வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் கிட்ட மறுபடியும் இந்த ஒரு கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு என்னோட எல்லா கோரிக்கையும் நான் உங்ககிட்ட வச்சுட்டேன் முருகா. அடுத்த கந்தசஷ்டி விரதத்துக்குள்ள, அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னோட எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேறி எனக்கு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள், செல்வ செழிப்பான வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், திருமண வரன், இது மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் அது எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்களோட பசங்களுக்காக, குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் நீங்களும் பண்ணலாம். மருமகளுக்காகவோ மருமகனுக்காகவோ மாமனார் மாமியாரும் பண்ணலாம், தப்பில்ல. ஆனா உங்களோட கோரிக்கை உங்க சக்திக்கு ஏற்ற நியாயமான கோரிக்கையா இருக்கணும். இந்த கோரிக்கையை முன் வச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் அந்த சுக்கும் அந்த நாணயத்து மேல வச்சிருக்கக்கூடிய 6 மிளகும் அது அப்படியே இருக்கட்டும். நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசா பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்து அந்த சுக்கையும் 6 எண்ணிக்கையில் எடுத்திருக்கக்கூடிய மிளகு, அந்த சில்லறை நாணயம், இந்த எல்லா பொருட்களையும் அந்த வெள்ளை நிற பேப்பர்ல வச்சு பொட்டலமா மடிச்சு உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு பக்கத்துல நீங்க பத்திரப்படுத்திக்கலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல சஷ்டி திதி அன்னைக்கு அதுக்கு நீங்க தூப தீபம் போடலாம். 6 எண்ணிக்கையில 6 விதமான மிளகை வைத்து 6 விதமான கோரிக்கை நீங்க வச்சிருப்பீங்க. அதுல ஒரு கோரிக்கை நிறைவேறும் போதும் அந்த ஒரு மிளகை எடுத்து நீங்க தண்ணியில விட்டுறணும். 6 கோரிக்கையும் முழுமையா நிறைவேறதுக்கு பிறகு அந்த சுக்கையும் மிளகையும் எடுத்து மொத்தமா தண்ணியில விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், காரியத்தடை எதுவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் சரி, அந்த சுக்க ஒரு முறை கையில வச்சுக்கிட்டு முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில போகலாம். அந்த வேலைக்காக வெளில போகலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஒரு வருஷமும் ஐப்பசி மாசத்துல வளர்பிறைய வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு தான் கந்த சஷ்டி விரதம் நடக்கும். இந்த ஒரு சஷ்டியை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த 12 மாதங்கள் நீங்க காத்திருக்கிற மாதிரி ஆகிடும். கடவுள்கள்லயே விநாயகருக்கு அடுத்து ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் முருகப்பெருமான் தான். வாழ்க்கையில இது வரைக்கும் முருகன் வழிபாட்டுல எந்த விதமான முக்கியத்துவம் கொடுத்ததில்லை, ஈடுபாடு இருந்ததில்லை. ஆனா முருகப்பெருமானோட அருளை பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுக்கு அப்புறம் மிளகு வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஒரு வேண்டுதல் நிறைவேற அந்த மிளகை நீங்க தண்ணியில விட்டுட்டே வாங்க. கடைசியா ஒட்டுமொத்தமா எல்லா மிளகையும் சுக்கையும் தண்ணியில விட்டுட்டு அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி முருகனோட போட்டோக்கு படியே வச்சிடுங்க. இதுதான் இந்த பரிகாரம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள். சுக்கு அப்படிங்கிறது முருகன் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த 2 பொருளும் சேரக்கூடிய அந்த நேரத்துல அந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.